காஞ்சிபுரம் அண்ணா பிறந்த ஊர். அங்கே மாநகராட்சி ஆக்கிட்டாங்க. மாநகராட்சி அலுவலகத்தில் எப்போவுமே இந்த திமுககாரர் வந்தால் அவங்க இவர் வந்தார் ஸ்டாலின், அவங்க அப்பா ஃபோட்டோ, அவர் ஃபோட்டோ, மகன் ஃபோட்டோ, 3 ஃபோட்டோ வச்சுருவாங்க. இது போக அண்ணா ஃபோட்டோ வைப்பாங்க, பெரியார் ஃபோட்டோ, 5 ஃபோட்டோ வைப்பான் ஒவ்வொரு அரசுலையும். காஞ்சிபுரம் மாநகராட்சியில் வந்து திமுக தோற்றவுடனே எல்லா ஃபோட்டோவையும் எடுத்துகிட்டு விஜய் ஃபோட்டோ வச்சுட்டாங்க. ஏன்னா அவங்க தானே ஆட்சிக்கு வந்தாங்க. நீ ஆட்சிக்கு வரும்போது மட்டும் உங்கள் குடும்ப ஃபோட்டோ வைப்பேன், அவங்க வந்த உடனே விஜய் ஃபோட்டோ வச்சுட்டாங்க. இன்றைக்கி போய் தகராறு பண்ணி திமுககாரர்லாம் திருப்பி அங்கேருந்து கொண்டாந்து கருணாநிதி படம், ஸ்டாலின் படத்தை வச்சாங்க. இனி உதயநிதி படத்தை அப்புறம் கொண்டு வருவான், பாருங்கள் அந்த வீடியோ. ஆக இவன் போய் இவன் எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக இருந்ததா இவன் மற்ற எதிர்கட்சி வைக்க விடுவானா? எல்லா படத்தையும் கொண்டு போய் இங்கே வைக்கிறான். வச்ச உடனே அண்ணா திமுககாரன்னு பார்த்தா அப்போ எடப்பாடி போட்ட படத்தை வைக்கணும், எடப்பாடி படத்தை போய் வச்சாங்க. அதுக்கடுத்தது காங்கிரஸ்காரவங்க வந்து காமராஜ் ஃபோட்டோ வச்சாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கல்ல. காமராஜாச்சும் பாவம் சம்பாதிக்காத மனுஷன், மற்ற எல்லாரையும் வந்து இந்த மாதிரிலாம் போட்டுக்கிட்டே ஒரு மாநகராட்சியா இல்லையா? அரசியல்வாதிகளா? வெக்கமான ரோஷமே இல்லையா? என்ன பிறவியா நீங்கள்லாம்? ஒரு மாநகராட்சி கட்டிடம் எவன் ஃபோட்டோ எல்லாம் போட்டு வைக்கிறீங்க? காமராஜ் மாதிரி நல்ல மனுஷன் ஃபோட்டோ வச்சா பரவாயில்ல. கருணாநிதி, ஸ்டாலின்லாம் தகுதி உள்ளவர்களா? நீ ஆட்சியில் இருக்கிற ஃபோட்டோ தானே வைப்பீங்க. ஆட்சியிலே இல்லைன்னா உங்களுக்கு என்ன ரவுடித்தனம்? உன் ஃபோட்டோ எதுக்கே வைக்கணும்? நீ எதிர்கட்சி. நீ ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அங்கே வந்துக்கிட்டு எதிர்கட்சிங்க ஃபோட்டோ வைக்க விடுவீங்களா? விட்டீங்களா? இப்போ எதிர்கட்சியாக இன்னும் இங்கே திருந்தலை, அராஜகத்தின் உச்சிக்கே போகிறாங்கங்கிறத பார்த்துக்கோங்க. இவர்கள் ஃபோட்டோலாம் வைக்கிற அளவுக்கு தகுதி உள்ளவங்களா? எல்லாம் கொள்ளையடிச்சவன் நாட்டை. இவங்கெல்லாம் அவங்க குடும்ப ஃபோட்டோவை கொண்டாந்து வைக்கிறாங்க. இந்த கேலி கூத்தை நம்ம எங்கே போய் சொல்கிறது?